வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து சிஏ இன்டர் ஜான்வரி 25 எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஆக்சுவலி நான் வந்து கிளாஸ்லேயே இந்த மாதிரி விஷயத்த 2-3 தடவை சொல்லியிருக்கேன். அண்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் மெசேஜாக கூட போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். அண்டு பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வரும்போது இந்த வீடியோவை நான் பாயிண்ட் பண்ணி பசங்ககிட்ட பேசுவேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் இதை யூடியூப்பில் ஏற்றுறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 15th December 2024 அப்ராக்சிமேட்லி நைட்டு 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, சிஏ இன்டர் ஜான்வரி 25 பசங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். கிட்டத்தட்ட இந்த அட்டம்ப்ட்டுக்கு Jan 25 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 மாதம் படிச்சிருப்பீங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து படிக்க ஆரம்பித்து படிச்சிருப்பீங்க. உங்களோட எக்ஸாம் வந்து ஜான்வரி மாதம். ஸோ கிட்டத்தட்ட 11 மாதம். சில பேர் என்னென்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கலாம் கிட்டத்தட்ட 12 மாதம், தட் இஸ் 1 வருஷம் படிச்சிருக்கீங்க. 6 பேப்பர் படிச்சிருக்கீங்க. இந்த 6 பேப்பர் படித்தது சில பேர், ஆனால் 3 பேப்பர் மட்டும்தான் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றது பல பேர். ஸோ அப்படின்னா வெறும் 3 பேப்பருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த 3 பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த டேக்ஸ் அப்படின்றது ஜான்வரியோட மாறிடும். ஆல்ரெடி புக்கெல்லாம் புதுசு வந்துருச்சு. டைரக்ட் டாக்ஸேஷன் கிட்டத்தட்டவே ஒரு 70% மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பில் பாஸ் ஆகணும். எழுத போகிற பேப்பரில் டேக்ஸில் கண்டிப்பாக எக்ஸம்ஷன் எடுத்துடணும். தப்பி தவறி கூட டேக்ஸ் திருப்பி எழுதுகிற மாதிரி வச்சுக்காதீங்க, மண்டை காஞ்சிரும். ஸோ உசுரை கொடுத்தாவது படித்து டேக்ஸில் எக்ஸம்ஷன் எடுத்துருங்க. இது மெயின் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு குரூப் படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் எந்த கேட்டகரின்றது உங்களுக்கே தெரியும். இப்போது மே மாதம் அடுத்த எக்ஸாம் வரும். அதில் நம்ம செகண்ட் குரூப் எழுத முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு 3 பேப்பர் தான் அது. இந்த 3 பேப்பருக்கு உங்களுக்கு 1 வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 3 பேப்பர் எப்படி உங்களுக்கு 3 மாதத்தில் முடியுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது முடியும் அப்படின்னா எப்படி முடியுன்றதையும் இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப் மட்டும் எக்ஸாம் எழுதுறாங்க, ஐடிடி ஓரியன்டேஷன் ஸ்லாட் புக் பண்ணுறாங்க. எனக்கு சத்தியமாக தெரில அது ஏன்ட்டு. ஏன்னா ஒரு குரூப் மட்டும் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். ஒரு குரூப்பே பாஸ் ஆகிறது 50% தான் ப்ராபபிலிட்டி. ஆனால் நம்ம செகண்ட் குரூப் வேறு மேக்கு எக்ஸாம் படிக்க போகிறோம். அப்போ எப்படி ஐடிடி ஓரியன்டேஷன் படிச்சுட்டு இருப்போம் நடுப்புற. ஸோ ஐடிடி ஓரியன்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐடிடிக்கு ஒரு 15 நாள், ஓரியன்டேஷனுக்கு ஒரு 15 நாள். ஸோ ஒரு ஹாஃப் டே அதுலேயே போயிடும். மீதி ஒரு ஹாஃப் டே தான் இருக்கும். இந்த ஹாஃப் டேக்குள்ளே சில பேர் காலேஜ் வேறு போவாங்க. சரி, காலேஜ் போகிற பசங்களை விட்டுறலாம், காலேஜ் போகாத பசங்களை மட்டுமே எடுத்துக்கலாம். மீதி ஹாஃப் டேயில் செகண்ட் குரூப்பில் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் குரூப் ரிசல்ட் வரும். ஸோ எனக்கு புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த பசங்க பண்ணுற டிசிஷன்லாம் பார்த்தா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், போத் குரூப்ஸ் எழுத போகிற பசங்க உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச அவனுங்க போத் குரூப்ஸுமே பாஸ் பண்ணுவானுங்க. ஆனால் அதாவது நான் சொல்கிறது போத் குரூப்ஸ் கான்ஃபிடென்ட்டாக எழுதுகிற பசங்க, சும்மா நேம் சேக்குக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எழுதுகிற பசங்க சொல்லலை. நான் சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாகவே படிக்கிற பசங்க. அவன் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு குரூப் பாஸ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் குரூப்போ இல்லைனா செகண்ட் குரூப் பாஸ் பண்ணுவான், ஏதாவது ஒரு குரூப் பாஸ் பண்ணுவான். ஒரு குரூப் மட்டும்தான் இப்போ நான் எக்ஸாம் போகிறேன் சார் அப்படின்ற பசங்க சொல்லிட்டேன், நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ரிசல்ட் வந்துடும்போது அடுத்த எக்ஸாமில் நீ ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுவியா செகண்ட் குரூப் எழுதுவியா, இதுவே ஒரு பெரிய தலைவலி. அப்படி இல்லை, ஒருவேளை ரிசல்ட் நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் குரூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் குரூப்பே தான் நீ வந்து மே மாதம் எழுதுவியா. இது எல்லாத்துக்கும் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு வச்சுக்கோங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா மேயை ஸ்கிப் பண்ணிட்டு 2 குரூப்பையும் சேர்த்து செப்டம்பரில் எழுதுவியா, எல்லாத்துக்கும் பிளான் போட்டு வச்சுக்கோ. வீட்டில் அம்மா அப்பா கூட உட்காந்து இப்போவே டிஸ்கஸ் பண்ணு, இது நடந்தால் இப்படி, இது நடந்தால் இப்படின்னு. அன்னைக்கு வந்துட்டு ரிசல்ட் அன்னைக்கு உட்காந்துட்டு புதுசாக எழுதுக்கிட்டலாம், புதுசாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் கேளு, சிஏல நானும் 50% ப்ராபபிலிட்டியில் தான் எதிர்பார்ப்பேன். நானே எக்ஸாம் எழுதினா 100% பாஸ் அப்படின்னு நான் மைண்ட் செட்டே பண்ணிக்க மாட்டேன்.
ஏன்னா என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. பேப்பர் ஈஸியாக இருக்கலாம், கரெக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பேப்பரும் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், கரெக்ஷனும் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஐசிஐ. ஸோ நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. பெஸ்ட்டாக எழுத முடியும், பெஸ்ட்டு கொடுக்க முடியும். சார் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க, மண்ணாங்கட்டி லொட்டு லொஸ்க்குன்னு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் தான் வரும். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு குரூப் மட்டும் எழுத போகிற பசங்க 53%, 54% தான் எடுக்கிறீங்க. எக்ஸப்ஷனலாலாம் ஒன்றும் எடுக்கல. 2 குரூப் எழுதுகிற பசங்க 67, 70% எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு குரூப் படிக்கிற பசங்க 53, 54% தான் எடுக்கிறீங்க. அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பார்டர் லைன் தான் இருக்கீங்க. இப்போது கம்ஃபர்டபுளாக எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுதுறீங்க. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு புது ஃபியர் வரும், அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் கிரியேட் ஆகும். அந்த மேடம் வந்து அந்த 15 நிமிஷம் ரீடிங் டைமுக்குள்ளே பேப்பரை கொடுக்கலன்னா அது ஒரு புதுசாக ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். ஒரு சம் டேலி ஆகலன்னா உட்காந்துருவீங்க. இதெல்லாம் ஆடிங் திங்ஸ். இது எதுவுமே இப்போ இல்லை. இது எதுவுமே இப்போ இல்லாத போதே இந்த பிரச்சனையில் இருக்கும். அப்போது இது எல்லாத்துக்கும் இப்போவே பிளான் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எதுவுமே சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. உங்களோட அடுத்த ஒரு 4 months எப்படி பிளான் பண்ண போகிறீங்கன்றதை இன்றைக்கே முடிவு பண்ணிடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்னென்னலாம் காம்பினேஷன் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில், இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இருந்தால் இப்படின்ற மாதிரி எடுத்து எழுதுங்க. அப்பா அம்மா கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதுவுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடாது. பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் ஆகலனாலும் சரி, எதுவுமே சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் பார்க்குறேன் பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிறதே கிடையாது. நானும் விட்டேன். ஏன்னா நான் முன்னாடி அளவுக்கு கண்டிப்பாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். 2023 நவம்பருக்கு இருந்த கண்டிப்பில் 50% கண்டிப்பு கூட நான் January 25 பேட்ச்ல இல்லை. சரி பரவாயில்ல. பிகாஸ் ஒரு வருஷமும் ஆக 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 பிரில்லியன்ஸ் கூடுது, ஆனால் மன வலிமை குறையுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன திட்ட கூட தாங்க முடியல, ப்ரெஷரை கூட ஹேண்டில் பண்ண முடியல. சரி ஓகே, விட்டு தான் பிடிக்கணும், விட்டாச்சு. ஒரு குரூப் எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும். இல்லைன்னா மே மாதம், பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வருது, பிப்ரவரி கடைசியில் ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம், பிப்ரவரி 27 ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம். மார்ச், ஏப்ரல், மேல மேபி ஒரு 10 நாள் 70 நாள் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 70 நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் ஆக போகிறதுக்கு 50% சான்ஸ். ஒருவேளை போச்சுன்னா அந்த 70 நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 குரூப் எழுத போகிறோமா, ஒரு குரூப் எழுத போகிறோமா, டேக்ஸ் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்துக்கும் இப்போவே ப்ரொவிஷன் போட்டு வச்சுக்கோ. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காத. இது எல்லாத்துக்கும் இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கோ. அன்னைக்கு உட்காந்து அழாத. அன்னைக்கு உட்காந்து அழுது என்ன பண்ணுறேன்னே தெரியல சார், நடுக்கமாக இருக்குது சார், சாப்பிட முடியல சார், இறங்க மாட்டேங்குது சார் அப்படின்னு தயவு செய்து புதுசாக கலப்பாதீங்க. ஏன்னா நான் லாஸ்ட் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இந்த தடவை குறி வச்சா பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு விட்டேன். நான் எதுவுமே உங்களை திட்டல. சரி ஒரு குரூப் எழுதுறியா எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல 2 குரூப் எழுதுன்னு சொல்லிட்டு. என்ன வேணா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள் டிசிஷனுக்கு விட்டேன். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நானும் கைத்தட்டி கொண்டாடுவேன். ஆனால் தோத்துட்டு வந்து அழுதிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. கற்றுன்னு கற்றுவேன். நான் எப்போயே சொல்லிட்டேன். நான் பேரண்ட்ஸும் சொல்லிட்டேன், உங்கள் பசங்க கூட இப்போ டீல் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடுறாங்க, சரி ஓகே ஆகட்டும். பாஸ் ஆனாங்கன்னா ஓகே சூப்பர், உங்கள் டிசிஷனுக்கு விட்டதுக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா நான் சிஏக்குள்ளே வரும்போது சொன்னது தான். நான் வேணான்னு சொல்கிறேன், நீ போகிற, ஜெயிச்சிட்டேன்னா பொழைச்ச, தோத்துட்டு வந்து அழுதன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. பிகாமும் கரஸ்பாண்டன்ஸ் போட்டிருக்க, ஒரு வேல்யூவும் கிடையாது, எதுவும் படிக்கல, வெறும் 12th சர்டிஃபிகேட் தாண்டா இருக்கும் உனக்கு அப்படின்னாங்க. எப்போ நான் சிஏக்குள்ளே வரும்போது. அவங்க வேணாம் காலேஜ் போன்னு சொல்லும்போது நான் நான் சிஏ தான் படிப்பேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உன் இஷ்டத்துக்கு ஆடுற, சரி நான் விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கீங்க 2 குரூப் எழுதாமல். சரி ஓகே. ஏன்னா இப்போ அக்ரிகேட் 2வது குரூப்புக்கு கேரி ஓவர் ஆகிறதெல்லாம் வீணாக போகும்.
எப்படியும் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் எழுதும்போது இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படித்ததுக்கு, ஏன்னா போன வருஷம் நவம்பர் 23லலாம் 8 பேப்பர் எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ நீங்கள் 6 பேப்பர் தான் எழுதுறீங்க. நீங்கள் சொல்லலாம் போர்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அது இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எம்சிக்யூ இல்லாமல் 8 பேப்பர் எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. சரியா? ஸோ இப்போ எம்சிக்யூவோட எழுதுறீங்க. ஃபவுண்டேஷனில் லாலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும். இன்டரில் லாலாம் அவ்வளோ ஈஸியாகிடுச்சு 30 மார்க் எம்சிக்யூ இருந்ததுனால. ஸோ முன்னாடி போட்ட கஷ்டம், முன்னாடி பீப்புள் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ கஷ்டப்படல. மேபி அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஏறி இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. டேக்ஸில் அவங்க படிச்சதான் நீங்களும் படிக்கிறீங்க, லால் அவங்க படிச்சதான் நீங்களும் படிக்கிறீங்க. அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஏறி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்படின்ட்டு அதனால 8 பேப்பருக்கு ஈக்குவலண்டாலாம் ஆகுது. 2 அக்கௌண்ட்ஸ் பேப்பருக்கு இது ஈக்குவலண்டாக கிடையாது. எவ்வளோ தூக்கிட்டாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஜெயிச்சுட்டு வரணும் சொல்லிட்டு நான் ஜென்ரலாக எப்பவுமே பயங்கர மோட்டிவேட் தான் பண்ணி பேசுவேன். இப்போ ஒரு 2-3 நாள் கூட கிட்டத்தட்ட ½ hour மோட்டிவேட் பண்ணி தான் பேசியிருக்கேன். பட் இந்த தடவை பார்த்துக்குங்க, எனக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும் சொல்லிட்டேன்.